ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஈவெண்ட்டு, நேற்று பார்த்தீங்கன்னா பிக்சல் ஈவெண்ட்டு ஒரே குஜாலா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முந்தா நாள் ஆப்பிள் ஈவெண்ட் அப்படின்றனால நேற்று நம்ம ஆப்பிள் ஈவெண்ட்டில் நடந்த விஷயத்த பார்த்தோம். நேற்று கூகுளோட பிக்சல் ஈவெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேற்று லான்ச் ஆன கூகுளோட பிக்சல் 6 சீரீஸை பற்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் தான் நேற்று லான்ச் பண்ணாங்க. கூகுள் பிக்சல் 6 அப்புறம் 6 ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் அந்த ரெண்டு ஃபோனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்ல அடிச்சிங்கன்னா அதை நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூகுளோட பிக்சல் 6 சீரீஸ். ஸோ இந்த பிக்சல் சீரீஸ் அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளே வர்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவே க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அதோட ஃப்ளாக்ஷிப் தரத்துக்கு இருக்கக்கூடிய அதோட கேமரா. ஸோ முன்னாடி இருந்த பிக்சல் சீரீஸ்லலாம் கிட்டத்தட்ட ஒரே சென்சார் தான் இது வரைக்கும் முன்னாடி வந்திருந்த எல்லா பிக்சல் சீரீஸ்லையுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சென்சாருக்கு எல்லாமே ஒரு பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் ஸ்னாப் டிராகனுக்கு டாடா பாய் சொல்லிட்டு கூகுள் அவங்களோட ஓன் சொந்த சிப்பையே இந்த கூகுள் பிக்சல் சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு வரிசையாக பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நாம கூகுள் பிக்சல் 6 பற்றி பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே இந்த ஃபோனில் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, இதோட அந்த வித்தியாசமான டிசைன் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குது. இந்த ஆப்பிள் இதை பார்த்தெல்லாம் காப்பி அடிக்காமல் இவங்களே சொந்தமாக ஒரு டிசைன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் பின்னாடி அந்த கேமராவோட பல்க் வந்து பெருசாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே அந்த டிசைன் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு ஃபோனுமே லுக் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டீட்டெயிலாக நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மல் 6க்கும் 6 ப்ரோவுக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6ல வந்து நமக்கு 6.4 இன்ச் கொண்ட 90 Hz AMOLED பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தென் அப்புறம் டிஸ்பிளேல சென்டர்ல ஒரு நாட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் குட்டியாக தான் இருக்கு. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதோட பில்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு கிளாஸ் பில்டு தான் கொடுக்குறாங்க. தென் அடுத்து உள்ள ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கூகுள் வேற லெவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களுக்காகவே அவங்க ஃபோனுக்காகவே சொந்தமா ஒரு ப்ராசஸர் ரெடி பண்ணி இதுல வச்சிருக்காங்க, கூகுள் டென்சார் அப்படின்ட்டு. இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராசஸர் தான் இருக்குது. நீங்கள் மற்ற சீரீஸ் பார்க்குற மாதிரி ப்ரோவோ இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கூகுள் டென்சார் தான். 6 வாங்கினாலும் சரி 6 ப்ரோ வாங்கினாலுமே சரி உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரே ப்ராசஸர் தான். ஸோ இதனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6 வாங்கினாலே உங்களுக்கு அந்த ஃப்ளாக்ஷிப்பான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க இதில் அவங்க மிஷின் லேர்னிங்கையும் ஏஐயும் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மற்ற ப்ராசஸர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிபியூ பெர்ஃபார்மன்ஸில் சரி அப்புறம் ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸில் சரி இதைத்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது அவங்களோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம் மட்டும்தான். ஸோ அதனால ஒரு வித்தியாசமான ப்ராசஸராக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம செக்யூரிட்டிக்காக இதில் டைட்டன் M2 அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி சிப்புமே உள்ள கொடுத்துருக்காங்க. ஃபோனில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே செக்யூராக இருக்கிறதுக்காக ஒரு ஹார்ட்வேர் சிப்புமே உள்ள வச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அட்வான்ஸ்டான Wi-Fi 6E சப்போர்ட் இருக்கு. அப்புறம் 5G சப்போர்ட்டுமே இருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்கு, NFC சப்போர்ட்டும் இருக்கு. இந்த மாதிரியான எல்லா சப்போர்ட்டுமே இதுல இருக்கு. ஸோ இப்போ கேமரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல பிக்சல் 6ல 2 சென்சார் கொடுத்துருக்காங்க. 50 MP ஒரு சாம்சங்கோட ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பிக்சல் லைனப்லயே இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்ததுல இதுதான் ஹையஸ்ட் மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமரா. இதுக்கு முன்னாடி உள்ள சீரிஸ் எல்லாத்துலயுமே அவங்க 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. அதுலயே அவங்க ஃபிளாக்ஷிப் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸை அவங்க கம்ப்யூட்டேஷனல் போட்டோகிராஃபி மூலமா கொடுத்துருந்தாங்க. அதாவது ஹார்ட்வேர் மட்டுமே அதிகமா இல்லாம சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கை ரொம்பவே அதிகமா வச்சு ஒரு தாறுமாறான ஒரு போட்டோ கொடுத்துருந்தாங்க. இப்ப சென்சாரோட சைஸுமே பெருசு, மெகா பிக்சலுமே பெருசு. இதுல அவங்களோட அந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் சேர்றப்ப உண்மையிலே ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் இதுல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தென் செகண்டரியா இதுல ஒரு 12 MP சோனி அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் இது ஒரு அல்ட்ராவைட் சென்சார் வழக்கம் போல் அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ் எடுக்க யூஸ் ஆகும். தென் இதில் ஒரு உண்மையில் நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க கணக்கு காமிக்கிறதுக்காக 2 MP 5 MPன்னு சொல்லி தேவையில்லாத சென்சார் எதுவுமே கொடுக்கல. இது வந்து உண்மையிலேயே ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் அடுத்து செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 8 MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தாலுமே நேற்று ஈவெண்ட்லேயுமே அவங்க வீடியோ ரெக்கார்டிங் அந்தளவுக்கு மென்ஷன் பண்ணல. லைட்டாக நாங்கள் HDR வீடியோ எடுக்கிறதுக்கு சில வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. பிக்சலோட ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலே அந்த வீடியோ தான். அந்த வீடியோ அப்படின்ற இடத்துல தான் ஆப்பிள் பிக்சலை டாமினேட் பண்ணிட்டு போகும்.
இந்த ஃபோனில் அது எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ பார்க்கலாம். வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சல் 6ல வந்து 4K 30 FPS வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும் பேக் கேமராவில். ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 30 FPS வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஸோ அடுத்த பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக்சல் 6ல 4600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளால் 30 வாட் வயர்டு சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து 27 வாட்டில் நமக்கு வயர்லெஸ்ஸாகவும் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். தென் இவ்வளோதான் பிக்சல் 6 வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து பிக்சல் 6 ப்ரோ அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பிக்சல் 6ல பார்த்த எல்லா ஃபீச்சருமே இதில் அப்படியே இருக்கும், ஆனால் சில அப்கிரேட்ஸோடு இருக்கும். உதாரணத்துக்கு பிக்சல் 6ஐ விட பிக்சல் 6 ப்ரோவில் வந்து பெரிய டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு QHD AMOLED 120 Hz சப்போர்ட் பண்ணுற ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தாறுமாறான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா QLED அப்படின்றப்ப டிஸ்பிளே கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும். தென் அதிலே 120 Hz சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து கேமராஸில் பிக்சல் 6 ப்ரோவில் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க 6 ப்ரோவில். மொதல் 2 சென்சர் நீங்கள் பார்த்த மாதிரி தான் 50 MP 12 MP அதே தான். தென் அப்புறம் மூணாவது உள்ள சென்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48 MP கொண்ட ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் இது சோனியோட சென்சார் வேறு. இதில் வந்து நம்மளால் 4x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும், 20x சூப்பர் எஸ் ஜூம் பண்ண முடியும். டிஜிட்டல் ஜூம் தான் அவங்க சூப்பர் எஸ் ஜூம் அப்படின்னு சொல்கிறாங்க. 20x வரை இதை நம்ம பண்ணிக்க முடியும். தென் இதில் வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே பேக் கேமரால நம்மளால் 4K 60 FPS வரை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். தென் ஃப்ரண்ட் கேமராலையும் நம்மளால் 4K 30 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். தென் 6 ப்ரோவில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம செல்ஃபிலே ஒரு அல்ட்ரா வைட் ஷாட்ஸில் எடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே ஒரே ப்ராசர் தான். ரெண்டுலேயுமே நமக்கு கொஞ்சம் செக்யூரிட்டிக்கான டைட்டனியம் 2 சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிக்சல் 6க்கும் 6 ப்ரோக்கும் உள்ள வித்தியாசம். தென் அடுத்து இது ரெண்டுமே காமனாக உள்ள சில ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். அதில் காமனாக உள்ள மேட்டர்னு சொல்லும்போது UI வந்து இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே Android 12ஓட மெட்டீரியல் யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது பார்க்கும்போதே இது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றது நமக்கு தெரியுது. யூஸ் பண்ணப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெட்டீரியல் யூவோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற வால்பேப்பருக்கு ஏற்றப்பல உங்கள் சிஸ்டம் வைடு கலரே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதன் அது மட்டும் இல்லாமல் இந்த Android 12ஓட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வைக்கிற வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிஸ்டமோட கம்ப்ளீட் கலர் பேட்டர்னுமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். தென் அப்புறம் இந்த பிக்சலுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக சில ஃபீச்சர்ஸுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மேஜிக் எரேசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கிறப்ப பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ஆளோ இல்லை ஒரு காரோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கா நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் போட்டு கொஞ்சம் நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து அது எதுவுமே கிடையாது. இங்கே தான் கூகுளோட அந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஈஸியாக ஒரே கிளிக்கில் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இது உங்களுக்கு. தென் அடுத்த ஒரு சூப்பரான மேட்டர் என்னன்னா ஃபேஸ் பிளர். இப்போ இந்த ஃபேஸ் பிளர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நிறைய தடவை கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஷேக் ஆயிரும் இந்த ஃபோட்டோ. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இங்கேயுமே அந்த கூகுளோட AI உள்ள வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாத ஒரு நல்ல இமேஜை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மோஷன் மோடு. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லாங் எக்ஸ்போஷர் ஷாட்லாம் எடுக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லைட் ட்ரைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெயின் போகிறப்ப அந்த ட்ரெயினோட லைட்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு கோடு மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜையுமே உங்களால் இங்கேயுமே உங்களால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக ஒரு மோடு. நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே போதும், உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதோட AI வச்சு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு லைட் ட்ரைல் மாதிரியான ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கொடுக்கும். தென் அடுத்து சாஃப்ட்வேர் சைட் மறுபடியும் வந்தோம் அப்படின்னா இங்கே கூகுளோட பிக்சல் சீரீஸ்க்கு அவங்க 5 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துடும். அதாவது இப்போ இது வர்றப்ப Android 12 வருதா, 13, 14, 15 3 ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸை இந்த ஃபோன் பார்க்கும். அதுபோக 5 வருஷத்துக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 5 வருஷம் உங்களுக்கு இந்த ஃபோனுக்கு அப்டேட் சப்போர்ட் உண்டு. ஸோ நீங்கள் 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ கழிச்சு இந்த ஃபோனில் வாங்கி விற்கணும்னு நினச்சிங்கன்னா அப்டேட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி உங்களால் ஃபோனை ரீசேல் வேல்யூ கூட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்ட்ராய்டுக்கு இந்த அளவுக்கான ஒரு அப்டேட் கொடுக்குறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ நிறைய ஃபோன் கம்பெனிலாம் காப்பி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தையுமே காப்பி அடித்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. தென் அடுத்து இந்த பிக்சல் 6ஓட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $600. தென் இந்த பிக்சல் 6 ப்ரோவோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $900 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் 6 சீரீஸ் இந்தியா கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எதுவுமே நம்ம இந்தியாவுக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே ஒரு காண்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது உண்மையிலே ஒரு சூப்பரான ஃபோன். இந்தியாவுக்கு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.